தில்லியில் இந்தியா நடத்திய சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி மலிவான அரசியலை செய்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரில் இன்று மீரட் மெட்ரோ ரயில் சேவையையும் நமோ பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கினார். பின்னர் மெட்ரோ ரயிலிலும் பிரதமர் பயணம் செய்து பயணிகளுடன் கலந்துரையாடினார். இதன் பின்னர் மீரட் நகரில் 12,930 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி மத்தியிலும் உத்தரப்பிரதேசத்திலும் இணைந்து செயல்படும் இரட்டை என்ஜின் அரசு வளர்ச்சி திட்டங்களை துரிதமாக செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். தில்லியில் இந்தியாவின் சார்பில் நடத்தப்பட்ட சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி மலிவான அரசியல் செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். செயற்கை நுண்ணறிவு மாநாடு ஒரு கட்சி நிகழ்ச்சி அல்ல என்றும் அது இந்தியாவின் தலைமையில் நடைபெறும் ஒரு சர்வதேச மாநாடு என்றும் குறிப்பிட்ட பிரதமர், ஆனால் இந்தியாவின் வெற்றியை பொறுக்க முடியாத காங்கிரஸ் கீழ்த்தரமான அரசியலை கையாண்டது என்றும் கடுமையாக விமர்சித்தார். पूरा देश गर्व से भर गया, लेकिन कांग्रेस और इसके इकोसिस्टम ने क्या किया? साथियों, कांग्रेस ने भारत के एक वैश्विक आयोजन को अपनी गंदी और नंगी राजनीति का अखाड़ा बना दिया. समारोह स्थल पर विदेशी अतिथियों के सामने कांग्रेस के नेता कपड़े उतारकर पहुंच गए. मैं कांग्रेस वालों को पूछता हूं, देश तो जानता है आप पहले से ही नंगे हो, फिर कपड़े उतारने की जरूरत क्या पड़ी? நிகழ்ச்சியில் மத்திய இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.